நீங்க சொல்லிட்டு தான் அந்த பாட்டு நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் பாடினேன் உங்களுக்கு. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே குலவுகளே எல்ஐசி நான் விட்டாலும் என்னை எல்ஐசி விட மாட்டேங்குது. நான் விட்டுட்டேன், 2 வருஷமா வீட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வா இங்கே வா, நேரம் ஆஃபீஸ்க்கு போய் பணத்தை வாங்கிக்க தானே வேணும். என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்க? ஹலோ, என்ன ஆச்சு மேடம்? என் கமெண்ட் மேலே படிக்கவும். சூரியன் அக்கா, மாமி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் தோசை சாப்பிட்டேன். சூரியன், அது ஒன்றும் இல்லை, என்னுடைய கஸ்டமர் இந்த எல்ஐசியில் பொண்ணு, அவங்க வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்ஐசியை கட் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் கைட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அங்கே இருந்தவர் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்துருக்காரு போல இருக்கு. இவங்க டைரெக்டாக தான் போய் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. வர்றதுக்கு 1 or 2 டிலேஸ் வந்திருக்கும். அதுக்காக உடனே என்னை கூப்பிட்டு நச்சரிக்கிறாங்க. பாலிசி அவங்கள கஷ்டப்பட்டு எடுக்க வச்சு 10 வருஷமா நான் ரொம்ப அலைஞ்சு வாங்கி கொண்டு போய் கட்டியிருக்கேன். பேங்க்ல போய் பணம் போட்டு அந்த பணத்தை எல்ஐசிக்கு போட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செஞ்சேன். இப்போ க்ளோஸ் பண்ணணும், அந்த பைசால வீடு வாங்கணுமா. எல்ஐசியை க்ளோஸ் பண்ணி யாரும் வீடு வாங்க ட்ரை பண்ணக்கூடாது. காரணம் இது இன்சூரன்ஸ் கவரேஜ். காலையில் 4 மணிக்கு கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது நல்லது. அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம், டிராஃபிக் ஜாம் இல்லாமல் இருக்கும். சுவாமிக்கு நம்மளோட வாய்ஸ் நல்லா நீட்டாக கேட்கும். அது மட்டும் இல்லை, நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு கேட்கும்போது தான் அதுக்கு பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துறது நல்லது. இதுக்குமே நம்ம வந்து படிக்கணும். எக்ஸாமுக்கு படிக்கிறதுனா காலையில சீக்கிரமா வச்சு படிப்போம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, தயிர் ரெடியா இருக்கு, சாதம் ரெடி, பொரியல் மட்டும் இந்த தேங்காயை சாய்ச்சி விட்டா பொரியல் ரெடி. எதுக்கு வீட்டுக்கு பார்க்கணுயா? வேண்டாம், பைதே இல்லை. பீன்ஸ் பொரியல், பீன்ஸ் வெங்காயம் போடணும். சாதத்தை வேற எடுக்கவா? சரி, ஹேர் ஃப்ரண்டில் எடுத்து விட்டுருக்கீங்க. ஸ்வீட் ஆகிறது, ஸ்வெட் ஆகுது. ஓ, அது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த இருக்கு தண்ணி. அப்போ சாயங்காலம் லைவ் போடுறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வாங்க. சாயங்காலம் லைவ் பொரியல் பண்ண கற்றுக்குறீங்களா? நெல்லியே பீன்ஸு பொடி பிடிச்சி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி விடுவோம். ஓகே. ஹாய் மேடம், காலையில் எழுந்தவுடன் காயத்ரி மந்திரம் நல்லா சொல்லுவேன். தண்ணி